Good morning students, I am Ramesh, Department of Mathematics, 11th Standard, Volume 2, Chapter 8, Vector இயற்கணிதம். லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது வெக்டார்கள் குறிப்புகள், அதாவது முக்கோண கூட்டல் விதி, இணைகர விதி, கூட்டலின் பலகோண விதி, பிரிவு சூத்திரம், முக்கோணத்தின் நடுக்கோடுகள் ஒரு புள்ளி வெளிச்செல்லும் நடுக்கோடுகளில் சந்திக்கும் மையக்கோட்டு சந்தி, ஏயின் திசையில் அமைந்த ஓரலகு வெக்டர், வெக்டார் பண்புகள். ஸோ இது எல்லாமே லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தது. இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது தேற்றம் 8.1 பிரிவு சூத்திரம் உட்புறமாக பிரித்தல். இதில் தேற்றம் ஓவை ஆதியாகவும் ஏ மற்றும் பியை ஏதேனும் இரு புள்ளிகளாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஓ என்பது ஆதி புள்ளி, ஏ மற்றும் பி அப்படிங்கிறது ஏதேனும் இரண்டு புள்ளிகளாக நம்ம எடுத்துக்கலாம். ஒரு முக்கோணத்தில் பி என்ற புள்ளியானது ஏபிஐ கோட்டுத்துண்டை MSTN என்ற விதத்தில் உட்புறமாக பிரிக்கிறது. பி என்ற நடுப்புள்ளி ஏபி என்ற கோட்டுத்துண்டை MSTN என்ற விகிதத்தில் பிரிக்கிறது. ஏ மற்றும் பி என்பவை கேபிட்டல் ஏ மற்றும் கேபிட்டல் பியோட நிலை வெக்டார்கள். ஸோ பியின் நிலை வெக்டார் அப்படிங்கிறது OP = NA வெக்டார் ப்ளஸ் MB வெக்டார் டிவைடட் பை N + M. இது கொடுத்த தேற்றம். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நிரூபணம். ஓ என்ற ஆதிப்புள்ளி ஏ மற்றும் பி அதனோட நிலை வெக்டார்கள் அப்படிங்கிறது ஸ்மால் ஏ வெக்டார் மற்றும் ஸ்மால் பி வெக்டார். அதாவது OA வெக்டார் = ஸ்மால் ஏ வெக்டார், OB வெக்டார் = ஸ்மால் பி வெக்டார், OP வெக்டார் அப்படிங்கிறது ஸ்மால் ஆர் வெக்டார். இப்போ ஏபி அப்படிங்கிற கோட்டுத்துண்டை பிங்கிறது MSTN விகிதத்தில் உட்புறமாக பிரிக்கிறது. அப்படின்னா AP டிவைடட் பை PB = M divided by N. Modulus AP vector divided by modulus PB vector = M divided by N. ஸோ இதில் இந்த எண்ணையும் இந்த எம்ஐயை கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு N × modulus AP vector = M × modulus PB vector, which implies N × AP vector = M × PB வெக்டார். இது நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்தது ஏபியோட நிலை வெக்டார் படி எழுதணும் அப்படின்னா ஏபியை OP - OAன்னு எழுதலாம். OP அப்படிங்கிறது நமக்கு ஸ்மால் ஆர் வெக்டார், OA அப்படிங்கிறது ஸ்மால் ஏ வெக்டார். அடுத்தது PB வெக்டார் அப்படிங்கிறது OB - OP. ஸோ OB அப்படிங்கிறது ஸ்மால் பி, OP அப்படிங்கிறது ஸ்மால் ஆர். ஸோ இந்த வேல்யூவை நம்ம 1ல் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது N × ஸ்மால் ஆர் மைனஸ் ஏ, அடுத்தது M × ஸ்மால் பி மைனஸ் ஆர். ஸோ இதை என்ன நம்ம உள்ளே மல்டிபிள் பண்ணோம்னா NR - NA = MB - MR. இதிலிருந்து இந்த MR அப்படிங்கிறத லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா NR + MR = MB + NA வெக்டார். இதை NAவை ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு இதிலேருந்து R நம்ம காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு N + M × R வெக்டார் = NA வெக்டார் + MB வெக்டார் கிடைக்கும். இதிலேருந்து OP வெக்டார் அப்படிங்கிறது OP வெக்டார் = Rங்கிறது OP வெக்டார். இந்த N + M கீழே டினாமினேட்டர் கொண்டு போயிடலாம். ஸோ NA + MB வெக்டார் டிவைடட் பை N + M அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் அந்த பியோட நிலை வெக்டாரோட மதிப்பு. OP வெக்டார் = NA வெக்டார் + MB வெக்டார் டிவைடட் பை N + M. அடுத்தது இதே போல் பிரிவு சூத்திரம் வெளிப்புறமாக பிரித்தல்.
அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் வரும். இது வந்து சேம் டைரெக்ஷன், MN அப்படிங்கிறது சேம் டைரெக்ஷனில் வரும். பட்டு இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் வரும். AB அதாவது MN இந்த மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்படி பார்த்தோம்னா நமக்கு ஓன்ற ஆதிப்புள்ளி மற்றும் ஏபியின் நிலை வெக்டார்கள் முறையே OA ஈக்குவல் டு ஸ்மால் a, OB ஈக்குவல் டு ஸ்மால் b, OP ஈக்குவல் டு ஸ்மால் r. அதே சேம் ப்ரொசீஜர் தான். பட் இந்த இடத்துல மட்டும் நமக்கு நெகட்டிவில் எடுத்துக்கிறோம், -m/n. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு n × மாடுலஸ் AP வெக்டார் ஈக்குவல் டு -m × மாடுலஸ் PB வெக்டார். ஸோ n × AP வெக்டார் ஈக்குவல் டு -m × PB வெக்டார். இதில் இந்த AP அப்படிங்கிறது OP மைனஸ் OAன்னு வரும். அதுக்கு பதிலாக நம்ம ஸ்மால் ஆர் மைனஸ் ஸ்மால் ஏன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி PB அப்படிங்கிறது OB மைனஸ் OPன்னு எழுதுவோம். இதில் OB அப்படிங்கிறது B வெக்டார் மைனஸ் OP அப்படிங்கிறது R வெக்டார். ஸோ நமக்கு n × R மைனஸ் A ஈக்குவல் டு -m × P மைனஸ் R அப்படிங்கிறது கிடைக்கும். இதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம்னா n × R மைனஸ் n × A கிடைக்கும். இதில் -m × B ப்ளஸ் m × R கிடைக்கும். இதை நம்ம மைனஸால் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த வேல்யூவை மைனஸால் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா NAங்கிறது ப்ளஸில் வரும், NRங்கிறது மைனஸில் வந்துடும். இதில் MBங்கிறது ப்ளஸ்ஸு, MRங்கிறது மைனஸில் வரும். இதுக்கு அடுத்தது நம்ம இதில் இந்த NR MR ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணி எழுதிக்கலாம். அடுத்தது இந்த MB இந்த சைடு கொண்டு வந்தோம்னா -MB கிடைக்கும். இப்போ இதிலேருந்து R நம்ம காமனாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னா n - m × R. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடியது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் NA - MB ஈக்குவல் டு n - m × R வெக்டார் கிடைக்கும். இதில் இந்த n - m லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா NA - MB / n - m ஈக்குவல் டு R வெக்டார் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அடுத்தது தேற்றம். ஒரு முக்கோணத்தின் நடுக்கோடுகள் ஒரு புள்ளியில் சந்திக்கும் என காட்டுக அப்படின்னு சொல்லி ஒரு தேற்றம் இருக்குது. ரொம்ப முக்கியமான தேற்றம், 5 மார்க் தேற்றங்கள் முக்கியமானது. இப்போ சொன்னக்கூடிய இதுக்கு முன்னாடி சொன்ன உட்புறமாக பிரித்தல் வெளிப்புறமாக பிரித்தல் இந்த 2 தேற்றமும் இம்பார்ட்டன்ட் தியரம்ஸ் தான். ஸோ இதை நல்லா எழுதி பார்க்குறது ரொம்ப நல்லது. ஸோ ஒரு முக்கோணத்தின் நடுக்கோடுகள் ஒரு புள்ளியில் சந்திக்கும் என காட்டு. இந்த வழிமுறை அப்படிங்கிறது நம்ம எழுத தேவையில்லை. நமக்கு இந்த அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த டயக்ராம் இந்த இதிலேருந்து நம்ம எழுதினாவே போதுமானது. ஸோ இதில் முக்கோணம் எடுத்துக்கிறோம். அதில் ABCD அடுத்தது EFG அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். இந்த G அப்படிங்கிறது தான் நடுக்கோட்டு சந்தின்னு சொல்லுவோம் அல்லது மையக்கோட்டு சந்தின்னு சொல்லலாம். ஸோ இதில் OA அப்படிங்கிறது A வெக்டார், OB அப்படிங்கிறது B வெக்டார், OC அப்படிங்கிறது C வெக்டார். இதில் DEF அப்படிங்கிறது முறையே BCCA ABயின் பக்கங்களின் நடுப்புள்ளிகள். DEF அப்படிங்கிறது BCCA ABயோட பக்கங்களோட நடுப்புள்ளிகள். ஸோ OD ஈக்குவல் டு நம்ம எப்படி எழுதிக்கலாம், OD அப்படிங்கிறதோட நிலை வெக்டார் நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா B + C / 2. OD அப்படிங்கிறது நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா Bயும் Cயும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி OE வெக்டார், OE அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது. ஸோ A + C / 2. அதே மாதிரி OF இங்கே இருக்குது. ஓங்கிறது ஆரிஜின், அது மையப்புள்ளி, அதனோட நிலை வெக்டார் OF, எஃபோட நிலை வெக்டார் OF. ஸோ அதுக்கு நம்ம பார்த்தோம்னா A + B / 2ன்னு எடுத்துக்கிறோம். இதுக்கு அடுத்தது இந்த AD என்ற கோட்டை G1 அப்படிங்கிறது 2:1 என்ற விதத்தில் பிரிக்கிறது. AD அப்படிங்கிறது இந்த நடுக்கோடு. இந்த நடுக்கோடை G1 அப்படிங்கிறது G1 G2 G3 அப்படிங்கிறது 3 நடுக்கோட்டு சந்திகளை நம்ம எடுத்துக்கிறோம். அதில் G1ன்றது A to AD என்ற நடுக்கோட்டை G1 அப்படிங்கிற
G1 அப்படிங்கிறது 2:1 என்ற விகிதத்தில் பிரிக்கிறது. அப்போ G1ஓட நிலை வெக்டார் OG1 equal to 2 into OD plus 1 into OA. 2 into OD plus 1 into OA divided by 2 plus 1. 2 plus 1 equal to அதாவது n into a plus m into b divided by m plus n அந்த ஃபார்முலா படி கூட நம்ம எழுதலாம். ஸோ 2 into OD plus 1 into OA divided by 2 plus 1 அதாவது m plus n. ஸோ 2:1 என்ற விகிதம் தான் m plus nங்கிறது. ஸோ இதிலேருந்து ஓடியோட வேல்யூ நமக்கு தெரியும் b plus c divided by 2 plus a vector divided by 3. ஸோ இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்தது a plus b plus c divided by 3 அப்படிங்கிறது நமக்கு ரிமைண்டராக கிடைக்கும். ஸோ அதுதான் இதனோட நமக்கு OG1ஓட ஆன்சர். அடுத்தது இதே போல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா OG2 வெக்டார் அப்படிங்கிற வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ OG2 அப்படிங்கிறது நமக்கு BE OG2 அப்படிங்கிறது B என்ற நடுக்கோட்டை 2:1 என்ற விதத்தில் பிரிக்கிறது அப்படின்னு எழுதிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த OG1க்கு எப்படி எழுதியிருக்குமோ அதே மாதிரியே எழுதலாம். அதாவது 2 into OB plus 1 into OE divided by 2 plus 1ன்னு எழுதலாம். இந்த OBக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா இந்த OEக்கு பதிலாக C plus A divided by 2ன்னு எழுதலாம். C plus A divided by 2ன்னு எழுதி கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த A plus B plus C divided by 3 கிடைக்கும். அதே தான் OG2க்கும் இதே மாதிரி தான் நமக்கு OG3க்கும் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி எழுதினாலும் ஓகே, பட் இருந்தாலும் OG2க்கும் இந்த ஆன்சர் தான், OG3க்கும் இதே ஆன்சர் தான். ஸோ OG2 அப்படிங்கிறது நமக்கு 2 into OE plus 1 into OB divided by 2 plus 1 அப்படின்றது கிடைக்கும். இந்த OEக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு A plus B plus C divided by 3 அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி OG3க்கும் அதே தான் 2 into OF plus 1 into OC divided by 2 plus 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கும் நமக்கு இந்த OFக்கு பதிலாக இந்த வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு இந்த A plus B plus C divided by 3 அப்படிங்கிற ஆன்சர் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ OG2க்கும் இந்த A plus B plus C by 3 தான், OG3க்கும் A plus B plus C by 3 தான் நமக்கு கிடைக்கும். ஸோ எனவே G1 G2 G3 அப்படிங்கிறது ஒரே புள்ளி G அப்படிங்கிறது ஆகும். ஸோ முக்கோணத்தின் நடுக்கோடுகள் ஒரு புள்ளி வழி செல்லும். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய தியரம், ஒரு நாற்கரம் இணைகரமாக இருக்க தேவையானது மற்றும் போதுமான நிபந்தனை அதன் மூலைவிட்டங்கள் இருசம கூறிடும் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணோம். இப்போ நமக்கு இந்த வழிமுறை அப்படிங்கிறது நம்ம ஜஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ABCD அப்படிங்கிறது ஒரு இணைகரம். இணைகரத்தில் எதிரெதிர் பக்கங்கள் சமமாக இருக்கும், மூலைவிட்டங்கள் இருசம கூறிடும் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். மூலைவிட்டம் இருசம கூறிட்டால் மூலைவிட்டங்களோட மையப்புள்ளிகள் சமமாக இருக்கும். அதே மாதிரி எதிரெதிர் பக்கங்களும் சமமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ ABCD அப்படிங்கிறது ஒரு நாற்கரத்தில் ACBD அப்படிங்கிற மூலைவிட்டங்கள் இருக்குது. ACBD அப்படிங்கிற மூலைவிட்டங்கள் இருக்குது. இதில் OAங்கிறது A தெரியும், OBங்கிறது B தெரியும், OC அப்படிங்கிறது C தெரியும், ODங்கிறது D தெரியும். இப்போது ஃபஸ்ட்டு ABCD அப்படி ஒரு இணைகரம் அப்படின்னா AB ஈக்குவல் டு DC, ஏபியும் டிசியும் நமக்கு ஈக்குவலாக இருக்கும், இணையாக இருக்கும். அப்போ இந்த ஏபிடிசியை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஓபி மைனஸ் ஏஏ ஓஏ, அதே டிசியை ஓசி மைனஸ் ஓடின்னு எழுதலாம். இப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பி மைனஸ் ஏ சி மைனஸ் டி கிடைக்கும். இதிலேருந்து நமக்கு பி ப்ளஸ் டி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சிங்கிறதும் கிடைக்கும். ஸோ இதை 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஏ ப்ளஸ் சி டிவைடட் பை 2 ஈக்குவல் டு பி ப்ளஸ் டி பை 2 அப்படிங்கிறது கிடைக்கும். ஏசிபிடி அப்படிங்கிறது மூலைவிட்டங்கள், ஏசிபிடி மூலைவிட்டங்களோட
மையப்புள்ளிகள் சமம், அதனால் மூலைவிட்டங்கள் இரு சமக்கூறிடும். மையப்புள்ளிகள் சமமாக இருக்கிறனால மூலைவிட்டங்களோட இரு சமக்கூறிடும். அடுத்தது 2, நாற்கரத்தின் மூலைவிட்டங்கள் இரு சமக்கூறிடும். அதில் பார்த்தோம் அப்படின்னா a+c/2 ஈக்குவல் b+d/2. இதையே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எதிரெதிர் பக்கங்கள் இணையாக இருக்கும், அதே நேரத்தில் சமமாக இருக்கும். அப்போ இதிலேருந்து a+c = b+d, அதாவது 2 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா a+c b+d கிடைக்கும். இதிலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா c - d = b - aன்னு எடுத்துக்கலாம். இந்த c - dங்கிறத நம்ம dcன்னு எடுத்துக்கலாம். அதாவது OC - OD அப்படிங்கிறத நம்ம DC அப்படின்னு எடுத்துக்கலாம். b - aங்கிறது OB - OAன்னு எடுத்துக்கலாம். அதை நம்ம ABன்னு எடுத்துக்கலாம். எனவே நாற்கரம் ஒரு இணைகரம் ஆகும். அடுத்தது பயிற்சி 8.1. கீழ்காணும் இடைப்பெயர்ச்சிகளை வரைபடம் மூலம் விவரிக்க. 45 சென்டிமீட்டர் கிழக்கிலிருந்து வடக்காக, 80 சென்டிமீட்டர் மேற்கிலிருந்து தெற்காக. ஸோ இதே மாதிரி நம்ம எடுத்துக்காட்டில் சொல்லியிருந்தோம். 45 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது நம்ம கிலோமீட்டரை கன்சிடர் பண்ணிக்கிறோம். அடுத்தது இதில் நமக்கு கொடுத்துருக்கக்கூடியது 80 கிலோமீட்டர். ஸோ கிழக்கிலேருந்து வடக்காக அப்படின்னா நமக்கு முதல் கால்வட்ட பகுதியில் கிடைக்குது. அதே மாதிரி 80 கிலோமீட்டர் அப்படிங்கிறது மேற்கிலேருந்து தெற்காக அப்படிங்கிறது நமக்கு மூன்றாவது கால்வட்ட பகுதியில் கிடைக்குது. அடுத்தது பார்த்தோம்னா a, b என்ற 2 புள்ளிகள் நிலை வெக்டார்கள் AB எனில் AB என்ற கோட்டுத்துண்டை 3 சமபாகங்களாக பிரிக்கும் புள்ளிகளின் நிலை வெக்டார்கள் அதை கண்டுபிடிக்கிறோம். அதாவது a+2b/3 b+2a/3 எனவும் காட்டு. இந்த வழிமுறையில் நம்ம AB என்ற கோட்டை P என்ற புள்ளி 1:2 என்ற விகிதத்தில் பிரிக்கிறதா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, Q என்ற புள்ளி 2:2 என்ற விகிதத்தில் பிரிப்பதாகவும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா PQவோட நிலை வெக்டார்களின் பிரிவு சூத்திரத்தை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இதிலேருந்து OA = a, OB = b. இந்த Pங்கிறது ABயை 1:2 என்ற விகிதத்தில் பிரிக்குது அப்படின்னா நமக்கு OP = 1 × b வெக்டார் + 2 × a வெக்டார் / 1 + 2ன்னு எழுதலாம். ஸோ b+2a/3. அடுத்தது Q என்ற புள்ளி ABயை 2:1 என்ற விகிதத்தில் பிரிக்குது அப்படின்னா நமக்கு OQ = 2 × OB 2 × b + 1 × a/2 + 1, அதாவது 2b + a/3 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது முக்கோணம் ABCயில் AB மற்றும் ACயின் மையப்புள்ளிகள் முறையே DE எனில் BE + DC = 3/2 BC அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ வழிமுறையில் பார்த்தோம் அப்படின்னா BDC அப்படிங்கிறத நமக்கு ஃபைன் பண்ணணும். இதில் DE அப்படிங்கிறது ABACயோட மையப்புள்ளிகளை எடுத்துக்கலாம். ஸோ DB = 1/2 AB. BC DCயை வந்து ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ BE அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா BC + BE அப்படிங்கிறத இந்த லைனை நம்ம BC + CEன்னு எடுத்துக்கலாம். இந்த CE அப்படிங்கிறத 1/2 CAன்னு எழுதலாம். அதே மாதிரி DCங்கிறத நம்ம DB + BCன்னு எழுதலாம். ஈக்குவல் இந்த DBயை 1/2 × ABன்னு எழுதலாம். ஸோ 1/2 × AB + BC. ஸோ இந்த BE + DC இது ரெண்டையும் நம்ம இந்த ரெண்டத்தோட ஆன்சரையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3/2 BC அப்படிங்கிறது கிடைக்கும். நம்ம ஜஸ்ட் இந்த பாயிண்ட்டை மட்டும் எடுத்து எழுதுனா போதுமானது.
அதுக்கு அடுத்தது ஒரு நாற்கரத்தின் பக்கங்களின் நடுப்புள்ளிகளை சேர்க்கும் கோடுகள் இணைகரத்தை அமைக்கும் என வெக்டார் முறையில் நிறுவுக. ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது நாற்கரத்தின் பக்கங்களோட நடுப்புள்ளிகள். இந்த புள்ளிகளில் எதிரெதிர் பக்கங்கள் உள்ள புள்ளிகளின் கோட்டின் நடுப்புள்ளிகளை கண்டுபிடிக்கணும். அது ரெண்டும் நமக்கு ஈக்குவலாக கிடைக்கணும். ஏபிசிடி அப்படிங்கிறது ஒரு நாற்கரமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓஏங்கிறது ஸ்மால் ஏ, ஓபிங்கிறது ஸ்மால் பி, ஓசிங்கிறது ஸ்மால் சி, ஓடி அப்படிங்கிறது டி வெக்டார். இப்போ டிஇ எஃப்ஏ அப்படிங்கிறது ஏபி பிசி சிடி டிஏவோட நடுப்புள்ளிகள். இப்போ ஓடி டிஇஎஃப், டிஇஎஃப் மற்றும் ஜி இது ஏபி பிசி சிடி டிஏவோட நடுப்புள்ளிகள். ஓடிங்கிறது ஏ ப்ளஸ் பி பை 2, ஓஇங்கிறது பி ப்ளஸ் சி பை 2, ஓஎஃப் அப்படிங்கிறது சி ப்ளஸ் டி பை 2, ஓஜிங்கிறது டி ப்ளஸ் ஏ டிவைடட் பை 2. இப்போ டியின் மையப்புள்ளிகளின் நிலை வெக்டார்கள் ஓடி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி பை 2, ஓஇங்கிறது பி ப்ளஸ் சி பை 2, ஓஎஃப்ங்கிறது சி ப்ளஸ் டி பை 2, ஓஜி அப்படிங்கிறது டி ப்ளஸ் ஏ பை 2. இப்போ டியின் மையப்புள்ளிகளின் நிலை வெக்டார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஓடி ப்ளஸ் ஓஇ டிவைடட் பை 2 ஈக்குவல் டு ஓடியோட வேல்யூ ப்ளஸ் ஓஇயோட வேல்யூ ஹோல் டிவைடட் பை 2 அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி டிவைடட் பை 4. அதே மாதிரி ஜியின் மையப்புள்ளிகள் நிலை வெக்டார்கள் பார்த்தோம் அப்படின்னா ஓஜி ப்ளஸ் ஓஇ, இது ஓஜியோட வேல்யூ, இது ஓஇயோட வேல்யூ டிவைடட் பை 2. இப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி பை 4. ஸோ டிஇ ஜியோட மையப்புள்ளிகள் சமமாக இருக்கனால மூலைவிட்டங்கள் ஒன்றை ஒன்று நமக்கு இரு சமக்கூறிடுகின்றது. எனவே டிஇ எஃப்ஜி அப்படிங்கிறது ஒரு இணைகரமாகும். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது 7th கொஸ்டின். ஏபி ஆகியவை இணைகரத்தின் ஒரு பக்கத்தையும் ஒரு மூலைவிட்டத்தையும் குறித்தால் அதன் பிற பக்கங்களையும் மற்றொரு மூலைவிட்டத்தையும் காண்க. இணைகரத்தில் எதிரெதிர் பக்கங்கள் சமம் மற்றும் எதிர் திசையில் இணைகரத்தில் ஒரு பக்கம் ஒரு மூலைவிட்டம் கொடுத்தால் முக்கோண கூட்டல் விதிப்படி அவற்றில் கிடைப்பட்ட பக்கத்தை காணலாம். இவற்றை கொண்டு அதன் எதிர்பக்கத்தை காணலாம், மற்றொரு மூலைவிட்டத்தையும் காணலாம். ஸோ இணைகரம் ஏபிசிடியில் ஏபி ஈக்குவல் டு ஸ்மால் ஏ, ஏசி ஈக்குவல் டு ஸ்மால் பி. ஸோ ஏபி ப்ளஸ் பிசி அப்படிங்கிறது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏசிங்கிறது கிடைக்கும். இதில் பிசிங்கிறது எப்படி எழுதலாம், ஏசி மைனஸ் ஏபி. பிசி அப்படிங்கிறத நம்ம ஏசி மைனஸ் ஏபின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஏசின்றது பி வெக்டார், ஏபிங்கிறது ஸ்மால் ஏ வெக்டார். அடுத்தது சிடிங்கிறது நமக்கு மைனஸ் ஏ, ஏபியோட ஆப்போசிட் சைடு. ஸோ மைனஸ் ஏன்னு நம்ம எடுத்துக்கலாம் சிடி. டிஏ அப்படிங்கிறது ஏ மைனஸ் பி வெக்டார், டிஏ அப்படிங்கிறது ஏ மைனஸ் பி வெக்டார், அதாவது மைனஸ் இன்ட்டு பி மைனஸ் ஏ. டிஏங்கிறது பிசிக்கு ஆப்போசிட் சைடு. ஸோ பிசியோட வேல்யூ பி மைனஸ் ஏ, அதை மைனஸால் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏ மைனஸ் பி அப்படிங்கிறது கிடைக்குது. இப்போ பிடி ஈக்குவல் டு பிடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிசி ப்ளஸ் சிடி. பிடி அப்படிங்கிறது பிசி ப்ளஸ் சிடி. அப்போ பிசியோட வேல்யூ பி மைனஸ் ஏ, சிடியோட வேல்யூ மைனஸ் ஏ. இப்போ இதுலேருந்து நமக்கு பி மைனஸ் 2a அப்படிங்கிறது கிடைக்குது. இதுலேருந்து நமக்கு பி மைனஸ் 2a அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிது. ஸோ இதுதான் மூலைவிட்டங்கள். அடுத்தது 8th கொஸ்டின். PQ ப்ளஸ் OQ ஈக்குவல் டு QO ப்ளஸ் OR எனில் PQR என்பன ஒரு கோடமை புள்ளிகள். இப்போ PO ப்ளஸ் OQ அப்படிங்கிறது PQ, QO ப்ளஸ் ORங்கிறது QR. அப்படின்னா நமக்கு PQவும் QRவும் இணையாக இருக்கும். இப்போ PQ ப்ளஸ் இதிலிருந்து PQ ப்ளஸ் QR அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா
பிக்யூங்கிறது ஓக்யூ மைனஸ் ஓபின்னு எழுதலாம். கியூஆருங்கிறது ஓஆர் மைனஸ் ஓக்யூன்னு எழுதலாம். அப்படி எழுதணும் அப்படின்னா நமக்கு இந்த ஓக்யூ கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஓஆர் மைனஸ் ஓபின்னு கிடைக்கும். அப்போ நமக்கு பிஆர் வெக்டார் கிடைக்கும். இப்போ இதிலேருந்து பிக்யூஆர் அப்படிங்கிறது ஒரு கோணமை என, இதிலேருந்து பிக்யூஆர் அப்படிங்கிறது ஒரு கோணமை என. ஸோ இது வரைக்கும் இருக்கக்கூடியதை கிளாஸ் ஒர்க்கில் எழுதி பாருங்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு சமயம் எழுதி பாருங்கள். எழுதி பார்த்தா கொஞ்சம் நல்லா புரியும். தியரம்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தியரம்ஸ். இதில் வரக்கூடிய சம்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெக்டார் அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் எல்லா சம்ஸும் தியரம்ஸும் நல்லா படிச்சிருந்தா தான் நல்லா அட்டன் பண்ண முடியும். ஸோ இதில் எந்த கொஷினையும் ஒமிட் பண்ணாதீங்க. எல்லாத்தையுமே எழுதி பாருங்கள். தேங்க்யூ.